வாமா இங்கே வா, வாடி இங்கே பாரு, எந்திரி இங்கே வா, அம்மாட்ட வா, இங்கே வா, எந்திரி இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வாடா. டேய் பாமா குட்டி, வாழை ஆட்டுறாங்க, காலை தூக்குறாங்க, ஆனால் வரமாட்டாங்க. பாமா இங்கே பாரு, அம்மாட்ட வா. எப்படி அடிக்குதுங்க பாருங்க. இதுவே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. மனுஷங்கிட்டதெல்லாம் எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் சரி, என்ன செஞ்ச அப்படிங்கிற ஒரு கடைசி கொஸ்டினோட தான் முடிப்பாங்க. என்ன செஞ்ச, என்னத்தை செஞ்ச, இதைத்தானே செஞ்ச. இந்த 3 வார்த்தைக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா என்ன? பதில் கிடையாது. செஞ்சவங்களுக்கு அந்த பதில் கிடையாது. என்ன செஞ்சேங்கிறதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. என்னத்தை செஞ்ச அப்படிங்கிறதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. இதைத்தானே செஞ்ச அப்படிங்கிறதுக்கும் அதை சொல்லியும் காமிக்க முடியாது. ஓகேவா? இதுதான் மனிதர்களுடைய மனநிலை. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. நம்ம இவங்களுக்கு என்னத்தை செஞ்சோன்னு சொல்லலாம். ஒரு வேளை சாப்பாடு போட்டோம், அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஒரு வேளை சாப்பாடு போடுறோம், ஒரு நேரம், அவ்வளோதான். ஒரு நேரம் சாப்பாடு போடுறோம், அதுக்கு எவ்வளோ அன்பு பாருங்கள். டே இங்கே பாருறா, பாமா இங்கே பாரு, அம்மா பாரு. அவங்க வந்துடுவாங்க, உடனே கருப்பு வந்துடுவாங்க. அவங்கள கூப்பிட்டா இவங்க வந்துடுவாங்க, பொறாமல் பிடிச்சது. அடுத்து ஐயா குரு வந்துடுவாங்க, ராமர் வந்துடுவாங்க, தங்க பிள்ளைங்க வந்துடுவாங்க. என் தங்க பிள்ளைங்க, தங்க குட்டிங்க, தங்க குட்டிங்க. என்னப்பா இதை விட என்னங்க இருக்குது? இதை விட என்ன வேணும் அப்படிங்கிற கேள்வி, இதை விட என்ன வேணும்னு இவங்கள்ட்ட வேணால் நான் கேட்டுக்கலாம். இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற கொஷின் இவங்களுக்கு எனக்கு சூட் ஆகும். எனக்கு அது பிடிச்ச வேர்டு. ஓகே, இதை விட எனக்கு என்ன வேணும்? இறைவனை பார்த்து கேட்குற கேள்வி அவ்வளோதான். இதை விட எனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. தங்க பிள்ளைங்க. சரிப்பா. என்னடி என்ன வேணும்? ஆரம்பிச்சிடும் கத்துறதுக்கு. கத்துறதுக்கு. லூஸு பையன், குரு பையன் லூஸு. ராமரே, நான் வேக்சின் போடல, பிள்ளைக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி நான் வேக்சின் போடாமல் இருந்ததே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறது? டே ராமர் இங்கே வா. பாமா தங்கம் இங்கே பாரு, டே தங்கப்பிள்ளை இங்கே பாருங்கடா. பேசிக்கிட்டே போகலாங்க. இவங்களை பற்றி பேசிகிட்டே போகலாம், நிறைய பேசலாம். இவங்களுக்கானது ஒரு நேரம் சாப்பாடு, வேறு ஒன்றுமே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல படுக்கிறதுக்கான ஒரு இடம், அதாவது மழை வெயில் இல்லாமல் ஒரு படுக்கிறதுக்கான ஒரு பிளேஸ், நமக்கான ஒரு சொந்த வீடுப்பா நம்ம நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி நமக்கான சொந்தமானவங்க, சொந்த வீடு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு இடம், ஒரு தூங்குறதுக்கு, அவ்வளோதான். நிழலுக்கு மரத்தடி இந்த மாதிரி படுக்கிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. பைரி உள்ளே படுத்துருக்கிறத பார்த்து பயப்படுது. பாமா இங்கே வா. டே இங்கே வாடா. டே இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கு ஏன் அந்த மனிதர்கள் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு தெரியலை. பெரிய பெரிய சிட்டிலெலாம் ரொம்ப மோசம். வெளியில் போகவே கஷ்டமாக இருக்குதுங்க. அப்படி இருக்குது, மனநிலையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது எனக்குலாம். என்னடா இவங்க பேசினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்னங்க. நான் ஒவ்வொரு நாளும் அதை தான் கற்பனை பண்ணுவேன். பேசினா நல்லாயிருக்கும் இல்லையா? நம்மளுக்கு யாருமே வேண்டாம், உண்மையாலுமே சொல்கிறேன். இவங்க என்ன பேச போதுங்க இதுங்க? என்ன பேசுங்கன்னு தெரியல எனக்கு. ஏன் கூப்பிட்டுட்டே இருக்க அப்படின்னு கேட்குங்களோ இல்லை, என்னமோ தெரியல. டேய் பாமா இங்கே பாரு, அம்மா கூப்பிட்றேன்ல. யாரும் சேட்டை பிடிச்சதுங்க இதுங்கெல்லாம். பாசமான ஆள் தான். சில டாக்ஸ் இப்போ நம்மளையே பார்த்தீங்கன்னா சில பேர் மனசுக்குள்ளேயே பாசம் வச்சுக்குவோம் இல்லையா? வெளில காட்ட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது காட்டினா தான் நம்மளுக்கு தெரியும். சீதா நடந்து வர பாரு, கொஞ்சம் பரவாயில்ல. முதலுக்கு கால்சியம் டேப்லெட் கொடுத்துட்ருக்கேன். அந்த மாதிரி இது ரொம்ப குரு மாதிரிலாம் சேட்டை பண்ணாது, ஆனாலும் பாசமாக தான் இருக்கும். சீதா குட்டி எங்கே பாரு. அடுத்த பேட்ச் இந்த தார்லேருந்து தூக்கிட்டு வந்தேன், எல்லாம் மாறி இருந்துச்சு. இந்த கொலாஜின் அதிகமாகிருச்சு, அதனால் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு. சரியாயிரும், கொஞ்சம் டைம் எடுக்கும். வாண்டுங்கனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்குது. சீதா இங்கே பாருப்பா. மோந்து பார்த்துட்டு தான் படுப்பாங்க.